நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சரக்கு பாட்டிலை பார்த்து எழுதிய தாலாட்டு, கண்ணதாசனோட நக்கல் நயம். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கண்ணதாசன் பாட்டு எழுத உட்காந்தா அவரை சுற்றி எப்போதுமே ஒரு கலகலப்பான சூழல் நிலவும். சுற்றிலும் நண்பர்களும் உதவியாளர்களும் சூழ அமர்ந்து பேச்சும் சிரிப்புமாவே பாடல்கள் உருவாவது அவரோட தனி பாணி. ஒரு நாள் ஒரு படத்தோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் கண்ணதாசன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு கவிஞர் நல்ல மூடில் கையில் ஒரு கிளாஸோடு உட்காந்துருக்காரு. இயக்குனர் மெதுவாக தட்டு மாதிரி, கவிஞரே, படத்தில் கதாநாயகன் தன் குழந்தையை தூங்க வைக்க ஒரு தாலாட்டு பாட்டு பாடணும், ரொம்பவே மென்மையான பாடலாக இருக்கணும்னு சொல்கிறாரு. கண்ணதாசன் தன் கையில் இருந்த கிளாஸையும் மேஜை மேலே இருந்த பாட்டிலையும் பார்த்தாரு. அப்புறம் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, யோ, இந்த உலகத்தில் மனுஷனை தூங்க வைக்கிறது ரெண்டே விஷயந்தான். ஒன்று தாய் பாடுற தாலாட்டு, இன்னொன்று இந்த பாட்டில்னு சொன்னாராம். தயாரிப்பாளர் பயந்து போய், ஐயோ கவிஞரே, குழந்தை பாட்டில் போய் பாட்டிலை பற்றி எழுதிடாதீங்கன்னு பதறாரு. அங்கிருந்த உதவியாளர்களும் சிரிப்பை அடக்க முடியாமல் தவிக்கிறாங்க. கண்ணதாசன் உடனே, பயப்படாதையா, நான் அதை எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துச்சரஞ்சரமாக முகத்தில் வேர்வை சிந்தனும் ரொம்பவே அழகான தாலாட்டு பாட்டை அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எழுதி தரேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு பாட்டை எழுத தொடங்குறாரு நம்ம கண்ணதாசன் அவர்கள். தாயின் பாசத்தையும் குழந்தையின் பிஞ்சு சிரிப்பையும் தன் வரிகளால் அச்சலாக கொண்டு வந்தார். பாட்டு முடிஞ்சதும் தயாரிப்பாளரை பார்த்து, பாத்தியா, என் கை பாட்டிலை பிடிச்சிருந்தாலும் என் மனசு தாய்மையோட அன்பை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சிரிக்க வைக்கிறாரு. இதை கேட்டதும் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு கவிஞரின் கால்டாக்ஸை பாராட்டி விடைபெறுறாங்க. எந்த சூழ்நிலையிலும் தன்னோட கவிதைத்துவத்தை விடாத கண்ணதாசனோட அந்த நக்கல் நயம் எல்லாரையும் வியக்க வைக்குதா? என்ன வியக்க வைக்குது? உங்களை வியக்க வைக்குதா அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். பொதுவாக நம்ம கவிஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதுகிற பாடல்கள் எதுவுமே அவரோட கற்பனை திறன் கிடையவே கிடையாது. அவரோட தான் சந்தித்த அனுபவங்களை வச்சு பாட்டு எழுதுறதுல நம்ம கவிஞர் எப்போவுமே வல்லவர் தான். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.